Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel, sumishomechef. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே சாப்பிட்டுட்டு வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய அந்த வாட்டர்மெலன் ஸ்கின்ல இருந்து ரொம்பவே சூப்பர்பாக கலர்ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். நார்மலாக டியூட்டி ஃப்ரூட்டினாலே பப்பாயால் தான் பண்ணுவாங்கல்ல. பட் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்கின்ல ரொம்பவும் அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதுக்கு முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஸ்கின்னை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளாடி ரெட் கலர் போர்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த போர்ஷனையும் நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கின் ரிமூவ் பண்ணி அந்த ரெட் கலர் போர்ஷனும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனாக சாப் பண்ண வேண்டியதுதான். ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் டியூட்டி ஃப்ரூட்டி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அகெயின் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கிறேன். பப்பாயால் செய்கிற டியூட்டி ஃப்ரூட்டி பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஃபைனலாக அது பப்பாயோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் எந்த வித ஸ்மெல்லுமே இருக்காது. அதாவது ஒரு ஸ்மெல்லும் அதில் தெரியாது நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி எடுத்து நான் இதை பாயில் பண்ண வைக்க போகிறேன். அதாவது இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம். அது எப்படின்னா நம்ம நார்மலாக வெள்ளரிக்காய் அதாவது குக்கும்பர்லாம் வேக வைக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே வெள்ளையாக தெரியுது. ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிறது மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கணும். அந்த டைம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து நாம் இப்போ சுகர் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ண விட்டுக்கலாம். ஸோ இது பாயில் ஆகிற டைமில் நாம் வேக வச்சுட்ருக்கக்கூடிய வாட்டர்மெலனும் வெந்துடும், அதாவது ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் நல்லா சூப்பராகவே குக் ஆகி வந்திருக்குது. பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுல்ல. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் இதை பாயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுகர் வாட்டரில் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதை இந்த சுகர் வாட்டரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நாம் இதை பாயில் பண்ண விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த வாட்டர்மெலன் அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காகத்தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண விட்டுக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வர்றது வரைக்கும் அப்படியே ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நாம் இதில் கலர் சேர்க்கணும். ஸோ கலர் சேர்க்குறதுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி பவுல்ஸில் கொஞ்சம் சுகர் வாட்டரோட எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம அதில் கலர் சேர்க்கும்போது கலர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக சுகர் வாட்டரை ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சமாக சுகர் வாட்டரோட சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர்ஸ் இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பவுல்லையாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே மொத்தமாக 4 கலர், அதாவது ப்ளைனாக எந்த கலரும் சேர்க்காமல், அப்புறமா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர், அப்புறமா எல்லோ கலர், ஸோ மொத்தமாக 4 கலர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம வாட்டர்மெலனை 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த கலருக்கு மட்டும் அதிகமான அமௌண்ட் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரியே ரெட் அண்ட் எல்லோ கலரையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே சேர்க்காத நேச்சுரல் கலர், அப்புறமா க்ரீன் கலர், அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் 4மே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் நாம் இந்த கலர்லேயே ஊற வச்சு எடுக்கணும். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு கலர்ஸும் ட்ரை பண்ணும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த வடிகட்டியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகாது. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயோ கிச்சன் டவலையோ வச்சு நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணிக்கிறது மாதிரி காய வச்சுக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வந்து உறிஞ்சதுக்கு அப்புறமா கேர்ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த டூட்டி ஃப்ரூட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு அந்த சுகர் வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒன் மோர் டைம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் சேஞ்ச் பண்ணி ஒரு வாட்டி கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு டைரக்ட், அதாவது ஃபேன் காற்றுலையோ இல்லைனா சன்லைட்லேயே கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான 4 கலர்ஸும் தயாராகிடுச்சு. ஸோ 12 மணி நேரமாச்சும் நீங்கள் மினிமம் வந்து காய வைக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்பவே முடியலைல்ல வாட்டர்மெலன் ஸ்கின்ல இந்த டூட்டி ஃப்ரூட்டி பண்ணது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக வாட்டர்மெலன் அதிகமாகவே கிடைக்கும்ல. ஸோ இனிமேல் வாங்கும்போது அதோட ஸ்கின்னை வந்து தூக்கி வீசாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டிலையே நம்ம தயார் பண்ண சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.